Dear student, futures of human resource management. இப்போ நம்ம பார்க்குறது மனித வள மேலாண்மையை பற்றி நம்ம பார்க்குறோம். மனித வளத்தினுடைய மேலாண்மையை வந்து பார்க்குறோம். மேனேஜ்மெண்ட். பிகாஸ் நம்ம முன்னாடி வந்து கேரக்டரைஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் பற்றி பார்த்தோம். அதாவது மனித வளத்தை மட்டும்தான் பார்த்தோம். இங்கே வந்து மனித வளத்தோடு மேலாண்மையோடு பார்க்குறோம். மனித வளத்தினுடைய மேனேஜ்மெண்ட் என்னென்ன நம்ம மேனேஜ்மெண்ட் கொண்டு இருக்கான், பொறுப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இதில் எனி 5 வந்து நீங்கள் படித்தா போதும். எனி 5 வந்து நீங்கள் எழுதுனா போதும். 5 மார்க்கில் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சலி ரிலவெண்ட், அதாவது உலக அளவில் பொருத்தமானது தான் ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஸ் யூனிவர்சல் ரிலவன்ஸ். The approaches and the style vary depending the nature of organization structure and the applicable at all levels. அதாவது மனித வள மேலாண்மை உலக அளவில் பொருந்தக்கூடியதாக உள்ளது. அந்த நிறுவன அமைப்பின் மூலம் தன்மையை வந்து பொறுத்து இதனுடைய அணுகுமுறை மற்றும் தோற்ற வடிவம் மாறுபடுகிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ மனித வளத்தை கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு உலக அளவில் ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு தொழில் நிறுவனத்தை வந்து செயல்படுத்துகிறாங்கன்னா வச்சுங்களேன், அதில் இவனுடைய அப்ரோச்சஸ் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்குது. அப்போது அந்த ரிலவெண்ட்டாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவனுடைய சரியான வகையில் அனைத்து மட்டங்களிலும் பொருந்தும் அளவில் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து கொண்டு போகிறாங்க. அதுதான் யூனிவர்சலி ரிலவெண்ட் அப்படின்னு சொல்லுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் ஓரியன்டட். ஹியூமன் ரிசோர்ஸ் என்பவன் என்னன்னா இலக்கு சம்பந்தமானது. இப்போது மார்க்கெட்டிங் ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா வச்சுங்களேன், மார்க்கெட்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் அவனுடைய டார்கெட்னு ஒன்று கொடுத்துருவாங்க. மந்த்லி டார்கெட், இல்லை டே டார்கெட், இல்லை இயர்லி டார்கெட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த டார்கெட்டை என்ன அச்சீவ் பண்ணணும்னு நோக்கத்தோடு என்ன பண்ணுவான், அவனுடைய செயல்திறனை எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்கும். அப்போது அந்த குறிக்கோளை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முன்னேற்றத்தோடு அவனுடைய பயணம் வந்து மேற்கொள்ளும். அதுதான் சொல்ல வராங்க, the accomplishment the organizational goals is made possible through best utilization of human resources in an organization. ஓகேங்களா? அப்போ அவனுடைய செயல்திறன் எப்படி இருக்குது, அந்த நிறுவனத்தினுடைய கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும்னு ஒரு நோக்கம் அந்த அமைப்பில் இருக்கிறதுனால மனித வளத்தை வந்து சிறந்த முறையில் பயன்படுத்துகிறாங்க. சிஸ்டமேட்டிக்கல் அப்ரோச்சஸ், திட்டமிட்ட அணுகுமுறையாக இது வந்து செயல்படுகிறது. எப்படி சிஸ்டமேட்டிக்காக வந்து அப்ரோச்சஸ் பண்ணுறாங்கன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் லைஸ் எம்பிசஸ் ஆன் த சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சஸ் இன் மேனேஜிங் அண்ட் டாஸ்க் பர்ஃபார்ம்டு பை ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய மனித வளத்தால் நிகழ்த்தப்படும் பணிகளை வந்து நிர்வகிப்பதில் ஒரு முறையான அணுகுமுறையை வந்து மனித வளம் மேலாண்மை வந்து வலியுறுத்துகிறது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது பல்வேறுபட்ட துறைகள் இருக்கும். ஒரு நிறுவனத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 துறைகள்னாவது இருக்கும். ஒன்று அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், இன்னும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், இன்னொன்று மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், இன்னொன்று சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், இன்னொன்று பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், எரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சம் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அப்போது அந்த டிபார்ட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணக்கூடியது யாருன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான். அப்போது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவங்க தான் என்ன ஆகும்னா அந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ சூப்பர்வைஸ் பண்ணதுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கணும், அங்கே திறமை இருக்கணும். அதுதான் ஹியூமன் ரிசோர்ஸ் பற்றி சொல்ல வராங்க. அவனுடைய அப்ரோச்சஸ் எப்படி இருக்குது, சிஸ்டமேட்டிக்காக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் சொல்ல வராங்க. இட் இஸ் ஆல் ப்ரீவியஸ் இஷ்யூ. ப்ரீவியஸ் இஷ்யூனா
அனைத்திலும் வந்து பரவலானது எப்படி இருக்கு, அவனுடைய திறமை எப்படி இருக்கு, பரவலா இருக்கா இல்லையான்னு பார்க்குறாங்க. wherever there is exceedance of human resources, the effective management of the available human resources is very important, especially in functional areas. என்ன சொல்றாங்கன்னா, திறமை மிக்க மேலாண்மை எங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் மனித வளம் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இப்போ திறமை மிக்க மேலாண்மைன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு நிறுவனத்தில் நம்ம எடுத்துக்கணும்னா வச்சுங்களேன். அப்போது ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு திறமை மிக்க நபர்களை மட்டும்தான் அந்த நிறுவனத்தில் தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ திறமை இல்லாதவனை நீ தேர்ந்தெடுக்க முடியுமா? செயல்பட முடியுமா? ஒரு தலைமை பண்பு வகிக்க முடியுமா? ஒரு லீடர் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த லீடர் குவாலிட்டின்னு ஒருத்தருக்கு இருந்தால் தான் அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போது அந்த லீடர் குவாலிட்டி இல்லை அப்படின் போது அங்கே வந்து நம்மளால் செயல்படுத்த முடியாது. அதுக்கு பெஸ்ட்டு என்னென்னா ஹியூமன் ரிசோர்ஸ் தான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? அங்கே அந்தனுடைய அணுகுமுறை வந்து செயல்பாடுகள் வந்து ரொம்ப மனித வளத்தை வந்து முக்கியமாக பார்க்கப்படுகிறதா அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பண்ண இட் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியான ஒரு செயல்பாடு எங்கே இருக்குதுன்னா ஹியூமன் ரிசோர்ஸில் தான் இருக்குது. as long as there is human resource in the running of an organization, the activities relating to managing human resources exists. மனித வளத்தின் மூலம் ஒரு நிறுவனம் நீண்ட காலம் இயங்கிக் கொண்டிருந்தால் அந்நிறுவனத்தினுடைய மனித வளம் நிர்வகிப்பது தொடர்பாக செயல்பாடுகளும் தொடர்ந்து நீடித்து கொண்டே தான் இருக்குன்னு சொல்ல வராங்க. தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, த ரன்னிங் ஆஃப் ஆர்கனைசேஷனோடு தான் இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இட் இஸ் ஏ டைனமிக் ஆக்டிவிட்டி. என்னது டைனமிக் ஆக்டிவிட்டினா ஒரு மாறுபடும் ஒரு மாறும் செயல்பாடாக இருக்கிறது. என்ன மாறுபாடுனா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் த சேம் ஆஸ் தட் of other factors of production as they have feeling and emotion which are to be headlaid with care and diligence to maximization and the utilization. மனித வள மேலாண்மை மற்ற உற்பத்தி காரணிகளைப் போல அல்ல, ஏனெனில் அவைகள் உணர்வு மற்றும் உணர்ச்சிகளை வந்து கொண்டுள்ளதனால கவனமாகவும் விடாமுயற்சியுடனும் கையாளுவதில் இதனுடைய பயன்பாட்டை வந்து அதிகரிக்க முடியும். என்ன பயன்பாட்டுனா மேலாண்மை பயன்பாட்டை வந்து அதிகரிக்க முடியும்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட். என்னது ஃபோக்கஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட். Human resources management focuses on the development of manpower through training and development programs. அதாவது மனித வளத்தை வந்து நிர்வகிப்பதற்கு முக்கியமாக கருதப்படுவது என்னன்னா அவங்ககிட்ட கிடைக்கக்கூடிய பணியாளர்களை ஊக்குவித்தல், பங்கேற்க செய்தல், ஒழுங்குமுறையாக்குதல், ஒருங்கிணைத்தல். இது மூலியமாக தான் என்னன்னா அவனை ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அது மேன் பவர் என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். அப்போ ட்ரெயின் பண்ணால் தானே அந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த வேலையை வந்து மேனேஜர் என்ன பண்ணுவார், ஃபோக்கஸ் பண்ணுவார், சூப்பர்வைஸ் பண்ணுவார். அப்போ அவனையே உற்று நோக்கும்போது என்ன ஆகுன்னா அவன் வந்து சரியாக செய்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துனே இருப்பாங்க. அப்போ பார்த்துனே இருக்கும்போது என்ன ஆகுனா அவன் வந்து சிறப்பாக செய்கிறான் அப்படின்னா ஓகே, சிறப்பாக செய்யலைன்னா வேற ஆள் வந்து அந்த இடத்துல வந்து நியமிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட்டு. ஓகேங்களா? அடுத்து தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் பாத் சயின்ஸ் அஸ் வெல் அஸ் ஹார்ட். வளர்ச்சியின் மீதான கவனம் தேவை அப்படின்றாங்க. இன்னும் மனித வளர்ச்சியின் மீதான கவனம் மனித வளத்தினுடைய அறிவியல் மற்றும் கலை ஆகிய இரண்டுக்கும் இருத்தல். அறிவியலும் இருக்கணும், கலைகளும் இருக்கணும் அப்படின்றாங்க.
என்னென்ன கலைகள் அப்படின்னு பார்க்கும்போது as it relies on experiments and observations as well as effective handling of manpower. It is both science and arts. இது சோதனைகள் மற்றும் உற்று நோக்கல் அடிப்படையிலும் அத்துடன் திறம்பட மனித வளத்தை கையாள்வதில் அடிப்படையிலும் இவை அறிவியல் கலை ஆகிய இரண்டுமாக கருதப்படுகிறது. அப்போது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க, அந்த சோதனைகளை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது எக்ஸ்பிரிமெண்ட் சோதனை செய்தல். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க, அப்சர்வேஷன்னா உற்று நோக்கல். ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா அதை உற்று நோக்குவாங்க. அதுதான் அங்கே ஹியூமன் மேனேஜ்மெண்ட்டில் 2 விதமாக சொல்கிறாங்க, சயின்ஸ் இருக்கணும், ஆர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்டர்டிசிப்ளினரி அப்படின்னா ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் மேக்ஸ் யூஸ் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் லைக் சோசியாலஜி, சைக்காலஜி, எக்கனாமிக் எக்ஸெட்ரா. அதாவது துறைகள் இடையிலான இணைப்பு மனித வளம் மேலாண்மை, சமூகவியல், உளவியல், பொருளாதாரம் போன்ற பல்வேறு துறைகளினுடைய கருத்தாக்கங்களை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த துறையிலும் இணைக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இதில் எனி 5 or 6 நீங்கள் எழுதினாவே நீங்கள் 5 மார்க்கில் நீங்கள் எழுதலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டானது, நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.